5. புனித சிலுவை ஜான் ஜோசப். இத்தாலி நாட்டில் நேபிள்ஸ் நகரில் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் கிபி 1654 ஆகஸ்ட் 15ஆம் நாள் பிறந்தார் சிலுவை ஜான் ஜோசப். ஆண்டவர் இயேசுவிடமும் புனித மரியன்னையிடமும் பக்தியோடு இருந்த இவர் தன் வாழ்வினை இறைவனுக்காக அர்ப்பணிக்க விரும்பி 16வது வயதில் புனித பிரான்சிஸ்கன் துறவற சபையினில் சேர்ந்தார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டுமே உறங்கும் அருட்சகோதரர் ஜான் ஜோசப் மற்ற நேரங்களை ஜெபத்தில் செலவிட்டு இறைவனின் அன்பினை சுவைத்தார். புனித பிரான்சிஸ் அசிசியாரைப் போல் குருத்துவ அருட்பொழிவு பெறாமல் துறவியாக வாழ்ந்த இவர் தன் சபையின் மூத்த குருக்களின் அறிவுரைகளை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு குருவானார். தாழ்ச்சியிலும் கீழ்ப்படிதலிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஜான் ஜோசப் திருத்தந்தை 11ஆம் கிளமெண்டினால் கிபி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நேபிள்ஸ் மறைமாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். ஆழமான மறையுரை கருத்துக்களினால் மக்களின் மனதில் இடம் பிடித்த இவர் நோயாளிகளை குணப்படுத்தும் வரம் பெற்று இருந்ததால் பல்வேறு பகுதி மக்கள் இவரின் தொடுதலை பெற்று நோய் நீங்க பெற்றனர். ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதில் ஆர்வம் கொண்ட அருட்தந்தை ஜான் ஜோசப் தன் உடல் நலிவுற்றிருந்த போதும் கூட ஒப்புரவு அருட்சாதனத்துக்காக நேரம் செலவிட்டு மக்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து ஆறுதல் கூறினார். ஆண்டவரிடம் உறுதியான விசுவாசம் கொண்டு புனித பிரான்சிஸ்கன் சபைக்காகவும் நேபிள்ஸ் நகர மக்களுக்காகவும் உழைத்த அருட்தந்தை ஜான் ஜோசப் 1734ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். அருட்தந்தை ஜான் ஜோசப்பின் கல்லறையில் ஜெபித்தவர்களுக்கு புதுமைகள் நடைபெற 1839ஆம் ஆண்டு மே 29ஆம் நாள் திருத்தந்தை 14ஆம் கிரகோரி இவரை புனிதராக உயர்த்தினார். புனித சிலுவை ஜான் ஜோசப் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இவ்வுலகில் தாழ்ச்சி, இரக்கம், பொறுமை, மனித மாண்பு போன்ற பண்புகள் மலர ஜெபிப்போம்.